ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரதி த இன்ஸ்பைரர். இன்றைக்கி நாம் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் வீடு கட்டுற மேஸ்திரி ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப வருஷமாக ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு, நிறைய வீடுகள் அவர் கட்டிட்டார். இப்போ அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. அதனால அது கான்ட்ராக்டர் கிட்ட போய் கன்வே பண்ணுறாரு. இப்படி ரொம்ப வருஷமாக நான் வேலை செஞ்சுட்டேன், இப்போ நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் வேலையிலேருந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை போய் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லும்போது கான்ட்ராக்டருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் நம்மக்கிட்ட வேலை செஞ்சவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, ஆனால் என்கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த கடைசியாக இந்த ஒரு வீடை மட்டும் கட்டி கொடுத்துட்டு நீங்கள் பணியிலேருந்து ஓய்வு பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கான்ட்ராக்டர் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரியும் போய் இந்த வீட்டுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் நிறையா வீடு கட்டியிருக்காரு. இதுதான் அவர் கடைசியாக கட்ட போகிற வீடுன்னு தெரிஞ்சிருச்சு. இவர் ஒரு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு அசால்ட்டாக நம்ம நினைப்போம் இல்லையா சில விஷயத்த, அந்த மாதிரி ஒரு அசால்ட்டாக இந்த வீடை கட்டுறாரு. அவர் இதனால் வரைக்கும் வீடு கட்டும்போது கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தை இந்த வீடு கட்டும்போது கொடுக்கல. இதுக்கப்புறம் நம்ம ரிலீவ் ஆக போகிறோம்ல, இப்போ கட்டினா என்ன, எப்படி கட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அசால்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த வீட்டை டிசைன் பண்ணுறாரு. நிறைய பொருட்களை அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் வடிவமைக்கிறாரு. எப்படியோ ஒரு வழியாக வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. பட் அதில் அவருடைய முழு ஈடுபாட்டையும் அந்த இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்காம ஒரு அலட்சியமாக ஏனோ தானே பண்ணிக்கலாம், இது தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஏனோ தானோன்னு இந்த வீடை அவர் கட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அந்த வீடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியான டைமில் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு அந்த வீட்டுக்கான கீயை ஒப்படைச்சி வீடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு கொடுக்கணும். இதோட ஒரு வேலை முடிஞ்சுது, சுபா ஒரு வழியாக இதை கட்டி முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இந்த பணியிலேருந்து ஓய்வு பெற்று வீட்டில் போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்துலேயே ஒரு அலட்சியமாக இந்த வீடை கட்டி முடிச்சிட்டாரு எப்படியோ. இப்போது அந்த கீயை கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து வீடை ஒப்படைக்கணும், அவ்வளோதான். இப்போ அதுக்காக இவர் வாசல் படியில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. கான்ட்ராக்டரும் வராரு. வந்ததையும் இவர், இந்தாங்க வீடு எப்படியோ கட்டி முடிச்சாச்சு, இந்தாங்க கீ இந்தாங்க அப்படின்னு கான்ட்ராக்டர்கிட்ட மேஸ்திரி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அங்கே தான் காத்துட்ருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர் அந்த சாவியை வாங்கி திரும்பி மேஸ்திரி கையிலேயே கொடுத்து, இது உங்களுக்கான வீடு தான், சரி ரொம்ப வருஷமாக நீங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடை நான் உங்களே கட்ட வச்சு உங்களுக்கு பரிசாக கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. இதை கேட்டதையும் மேஸ்திரி முகத்தில் சிரிப்பே இல்லை. ஏன்னு நினச்சா, அவர் இந்த வீட்டை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நல்ல இதாக கட்டலை. அவருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நல்லா டிசைனாக நல்ல தரமான பொருளை வச்சு கட்டியிருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் யோசிக்கிறாரு. ஸோ இதனால் வரைக்கும் அவர் இந்த தொழிலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இப்போ ஒரு அசால்ட்டாக இந்த வீட்டில் விட்டதுனால இந்த வீடு இவருக்கே வரும்போது தான் அதோடைய தவறு அவருக்கு புரியுது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட திறமை நிறையா இருக்கும், ஆனால் நிறைய விஷயத்த நம்ம ரொம்ப அசால்ட்டாக, இது தானே இப்படி தானே பார்த்துக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்குவோம். ஆனால் நம்மளுடைய முழு திறமையையும் அதில் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து செஞ்சோன்னா எல்லாமே சூப்பராக நடக்கும். ஸோ இந்த கதை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அந்த மேஸ்திரியோட வாழ்க்கை அவர் கையில் தான் இருந்துச்சு. ஆனால் அவர் அசால்ட்டாக அந்த வீடை கட்டினதுனால இப்போ அவருக்கே அவருக்கு கொடுத்த பரிசு வாங்கி கூட அவருக்கு முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அவ்வளோ அசால்ட்டாக தரமற்ற பொருட்கள் யூஸ் பண்ணி மட்டமான டிசைனில் கட்டினதுனால, சரி எனக்குன்னு தெரிஞ்சால் நல்லா கட்டியிருப்பேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும், நம்மளுக்கான விஷயங்கள் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நல்லபடியாக நிர்ணயிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய முழு திறமையை யூஸ் பண்ணோன்னா எல்லாமே நம்ம நினச்சதை விட அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை கேட்குறதுக்கு மறக்காமல் பிரதி த இன்ஸ்பைரரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.